18 ஆண்டுகளுக்கு பிரம்மாண்ட ராஜயோகம் தரும் ராகு. சரியான நேரத்தில் சரியான திசை வருவதுதான் வாழ்க்கையில வெற்றிக்குண்டான சூட்சமத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு, இதுல ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது. ராகு தவறான ஒன்றுக்கு மேற்பட்ட எதிர்பாலின பழக்கங்கள், தன் உழைப்பிற்கு மேலாக நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை சேர்த்து தருவது ராகு. 9 கிரகத்துல எந்த கிரகத்துடைய திசையும் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி செய்ய முடியாது. அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தது ராகு. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசையில தான் சினிமா பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார். ராகு திசை முடியும் போது சிஎம் சேர் அவர் வீட்டு வாசல காத்து. வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. 18 ஆண்டுகளுக்கு பிரம்மாண்ட ராஜயோகம் தரும் ராகு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல திசை புக்திகள் வரும். அதில் எல்லா திசையும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருவதில்லை. 12 ராசிகளுக்கு 9 நவகிரகத்துடைய திசை என்பது, ஒரு ராசிக்கு எடுத்தோம்னா 9 திசையை முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் உயிரோடு இருக்கணும். அந்த பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா திசையும் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் பல திசைகள் பிரயோஜனம் இல்லை. சரியான நேரத்தில் சரியான திசை வருவது தான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான சூழ்நிலையையும் ஜெயிப்பதற்கான விஷயங்களையும் வரலாறு படைப்பதற்கான வெற்றிக்குண்டான சூட்சமத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரங்கள், கேது சுக்கிரன் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நட்சத்திரத்துடைய அதிபதி. இந்த சிம்மராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று கேது திசையிலையோ சுக்கிர திசையிலையோ சூரிய திசையிலையோ வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு 35 முதல் ஒரு 50 வயசுக்குள்ள ராகு திசையானது வரும். இந்த ராகு திசை அது கண்டிப்பாக எல்லா சிம்மராசி நண்பர்களுக்கும் வரக்கூடிய திசை. அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போது நம்ம ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னு தான் எடுத்துக்கணும். தசாபுக்தின்னு வரும்போது லக்னம் தான் மேலோங்கி நிற்கும். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை கண்டிப்பாக வரும். அந்த வகையில் பல திசைகள் வந்தாலும், இப்போ சிறு வயதிலேயே கேது திசையோ சுக்கிர திசையோ சூரிய திசையோ வந்தாலும் பெரிதான பலன்களை செய்வதில்லை. அதே சமயம் சந்திர திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ வரும்போது ஓரளவுக்கு வயதை தொற்றிருக்கும் பொழுது இந்த திசைகள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு, சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு, இதில் ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது. இந்த வரிசையில் இதுவரை இல்லாத திருப்பங்கள் வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற இந்த 18 ஆண்டு ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை எப்படி தரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவதாக ராகு பகவானுடைய இன்ட்ரடக்ஷன். ராகுனா யாரு? ராகு என்பது ஒரு நாகப்பாம்பு. இந்த நாகப்பாம்பிற்கு 5 தலைகள் உண்டு. நாம் ஏதோ கட்டுக்கதை சொல்வதாக சில பேர் நினைக்க வேண்டாம். கமெண்ட்ஸில் ஜோதிடம் மீது ஆண்டவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம். பார்த்தும் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆன்மீகம் மீது நம்பிக்கை இருக்குது, ஜோதிடம் மீது நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பார்த்தா போதும். ராகு பகவான் ஒரு 5 தலை நாகம், அதாவது ஒரு நீளமான பாம்பு. தலை முதல் இடுப்பு தொப்புள் கொடி வரைக்கும் ராகு, தொப்புள் கொடியிலிருந்து கீழே வரைக்கும் கால் பகுதி வரைக்கும் கேது. ஒரே நாகப்பாம்பு தான். தலை முதல் இடுப்பு பகுதி வரைக்கும் ராகு, தொப்புள் கொடி கீழேருந்து கால்லேருந்து கீழே வால் வரைக்கும் கேது. இதுதான் தத்துவம். ராகு யாரு? எதற்கெல்லாம் காரகத்துவம்? பிரம்மாண்டம், அதுதான் ராகு. ராகு யாரு? மிகப்பெரிய அசுர வளர்ச்சி,
சடனா ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து பெரிய நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை பெறுவது ராகு. அதுக்கு அடுத்தபடியாக ராகு போதை மருந்து, ராகு தவறான பழக்க வழக்கங்கள், ராகு கள்ளக்கடத்தல், சட்டத்திற்கு புறமான அத்துணை தொழில்கள், ராகு மறைந்து வாழும் வாழ்க்கை, ராகு நினைத்து பார்க்க முடியாத சில கெட்ட விஷயங்கள், ராகு ராகு ஜெயில் தண்டனை, ராகு சிறைவாசத்தில் போதை பழக்கங்கள், ராகு தவறான ஒன்றுக்கு மேற்பட்ட எதிர்பாலின பழக்கங்கள், ராகு ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, ராகு செல்வத்திலே 1000 கோடி வந்து சேர்வது, தன் உழைப்பிற்கு மேலாக நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை சேர்த்து தருவது ராகு. இந்த ராகு பகவான் யார்? நவகிரகத்தில் ராகு கேதுக்களை நம்ம நேரில் பார்க்க முடியாது. 7 கிரகங்களை தான் பார்க்க முடியும். மறைந்திருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிற கிரகம் ராகு. 9 கிரகத்தில் எந்த கிரகத்துடைய திசையும் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி செய்ய முடியாது. அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தது ராகு. ராகுவினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? இதை பற்றி 3 பாயிண்ட் பார்ப்போம். ராகுவின் பலம். ராகுவின் முதல் பலமானது ஒரு மனிதனை வந்து தன்னுடைய வளர்ச்சியானது தான் நினைத்து பார்க்க முடியாத சுக போகங்கள், லக்ஸரி, அதாவது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு 5000 10,000 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு சுகபோகங்களாக ஒரு 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிப்பது ராகுவினால். ராகுவினுடைய பலம் அசாத்திய புகழ், அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு புகழ், வரலாறு படைப்பது. ராகுவினுடைய பலத்தில் முக்கியமானது புகழ் அப்படின்னா சினிமா துறை முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசையில் தான் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார். ராகு திசை முடியும் போது சிஎம் சேர் அவர் வீட்டு வாசலில் காத்துட்டு இருந்துச்சு. ராகு ராகுவினுடைய பலம் செல்வாக்கை கொடுப்பது, மறைந்திருந்து தாக்குவது, எதிரிகளை வெல்வது. ராகுவினுடைய பலம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பதவிகளில் அமரச் செய்வது, நிரந்தரமாக அமரச் செய்வது, அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பது. ராகுவினுடைய பலம் ஒரு கண்டத்தையே ஆட்சி செய்வது. இதெல்லாம் ராகுவினுடைய பலம். ராகுவினுடைய பலவீனம் ஒரு மனிதன் படிக்கிறதுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் மனசு டைவர்ட் ஆகிறதுக்கு ராகு காரணம். தவறான வழிகளுக்கு, போதை வஸ்துல அடிமையாகி வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு போதை வஸ்துக்குள்ள மிகப்பெரிய போதை பழக்கங்கள் அடிமையாக்குவது ராகு. அதே மாதிரி பெண் போதையில், ஆண் போதையில், எதிர்பாலின போதையில் பல தொடர்புகளை திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஏற்படுத்துவது ராகு. இதெல்லாம் ராகுவினுடைய பலவீனம். பொய் சொல்வது, சட்டத்திற்கு புறம்பான தொழில்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது, இதெல்லாம் ராகு. ஆக ராகுவுடைய முக்கியமான பலம் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வைப்பது. ராகு மிகவும் நுட்பமான ஒரு கிரகம், சூட்சமமான ஒரு கிரகம். 9 கிரகத்தில் கணிக்கவே முடியாது அப்படின்னா அது ராகு தான். ரொம்ப மிகப்பெரிய ஜீனியஸ் ஆஸ்ட்ராலஜர்ஸ், ஞானம், அதாவது ஞான சித்தர்களால் கூட கணிக்க முடியாதது ராகு. ராகு அவருடைய பலம் பலவீனம் பற்றி பார்த்தோம். நமக்கு தெரியாத ஒரு பலம், ஒரு மிகப்பெரிய பலம் ராகுவிடம் இருக்கிறது. ஒரு மனிதனை பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு. அதாவது எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பக்குவம், மனப்பக்குவம், அதாவது டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம், அதுவும் ராகு தான். இப்போ ராகு சிம்மம் வர்சஸ் ராகு கனெக்ஷன் என்ன? சிம்மம் ராசிக்கும் ராகுவுக்கும் உள்ள தொடர்பு. பொதுவாக லக்னம் ராசி
இந்த லக்னத்துக்கு தான் பலனை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அந்த லக்னத்திலிருந்து ராகு 3, 6, 11, 12 இந்த இடங்களில் ராகு இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ராகு யோக ராகுவாக தன்னுடைய பலனை தருவார். ஆனால் இரண்டாவது நிபந்தனை இருக்குது. இந்த ஒரு நிபந்தனை மட்டுமல்ல, இரண்டாவது ஒரு நிபந்தனை இருக்கு. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல ராகு ஒரு ஜாதகக்காரருக்கு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலனை தருகிறார், பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார். இதுல உங்க லக்னம் சிம்மமா இருந்து உங்களுக்கு நான் 12ஆம் வீட்டையும் சேர்த்துப்பேன். உங்களுக்கு ஜாதகத்துல உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ, உங்களுடைய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலோ, முக்கியமா மகரத்தை நான் எடுத்துக்குவேன். இதுல முக்கியமா மகரத்தை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். உங்களுடைய 3, 6, 11, 12 வீடுகள் இதுல சிம்மத்துக்கு சிறப்பு எது அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் வீடு மகர ராசியிலோ ராகு இருக்கும் பொழுது பிறவி ஜாதகத்துல, உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருக்கும் பொழுது, உங்களுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு இருக்கும் பொழுது, இதுல ரொம்ப சிறப்பு மகரம் மற்றும் கடக ராகு. சிம்ம லக்னம் நீங்க மகரம் மற்றும் கடக ராசியில ராகு உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா, அந்த ராகு திசையானது 18 ஆண்டு காலத்துக்கு பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரும். இதற்கும் நிபந்தனைகள் உண்டு. அவருடைய நட்சத்திர பாதம் கணக்கில் எடுத்துக்கணும். அது எந்த நட்சத்திரம்? ராகு வாங்கியது உத்திராட நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரமா, அல்லது அவிட்ட நட்சத்திரமா? மகர ராசியில ராகு வாங்கியது புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா? பெரும்பாலான நிலைகளில் ராகு உத்திராட நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார். பெரும்பாலான நிலைகளில் ராகு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் உட்காரும் பொழுதும் சுப தொடர்புகள் அமையும் போது, சுப கிரக பார்வைகள் அமையும் போது மிகப்பெரிய யோகங்களை தருகிறார். பெரும்பாலான நிலைகளில் ராகு புனர்பூச நட்சத்திரம் குரு பாதத்தில் அமரும் போதும், பெரும்பாலான நிலைகளில் ராகு பூச நட்சத்திரம் சனி பாதத்தில் அமரும் பொழுதும் மிகப்பெரிய யோகங்களை தருகிறார், சுபகிரக தொடர்புகள் ஏற்படும் பொழுது. இதை நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறோம். ஆனால் சிம்மம் வர்சஸ் ராகுக்கு கனெக்ஷன், சிம்மத்துக்கு 6லையும் 12லையும் ராகு இருந்துட்டா அந்த 18 ஆண்டு கால திசை என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலைக்கு மீறிய யோகங்கள், தன் பல ஜென்மங்களா உருவாகக்கூடிய கர்மாவானது ஒரு ஜென்மால அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது வரும். அந்த பல ஜென்மங்களாக அனுபவிக்கக்கூடிய கர்மாவானது பிறவிகள் தாண்டி தாண்டி ஒரு பிறவி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிம்ம லக்னக்காரர், அவருக்கு 6ல் மகர ராகுவோ இல்லை 12ல் கடக ராகுவோ இருக்கார், அந்த திசை வருது அப்படின்னா அவருக்கு அந்த யோகங்கள் பெரிய யோகங்களை தரும். அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். அவருக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா, இப்போது காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறார், வழக்கம் போல் வேலை செய்கிறார், ஒரு 40,000 சம்பளம். ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றார். அந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வராருன்னு வச்சுங்க, அதுக்குள்ளவே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம். அந்த ஃபோன் காலில், சார் ஒரு சினிமா டைரக்டர், எங்கள் டைரக்டர் ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் உங்களை வந்து வெளியில் பார்த்துருக்காரு, உங்களை வந்து ஃபிலிமில் ஒரு சரியான ரோல் இருக்குது, உங்களுக்காக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு, நீங்கள் ஆஃபீஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா, மறுநாள் காலையில் ஒரு ஆஃபீஸ் வாங்க போகிறார், டைரக்டரை பார்க்க போகிறார். அந்த ஆஃபீஸில் போய் டைரக்டரை பார்த்தோன்னே அவருக்கு சான்ஸும் கொடுக்குறாரு, இவர் நடிக்கிறார். அந்த படம் மொத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இவருடைய ரோலானது மிகப்பெரிய ஒரு பேசப்படுகிற ஒரு ரோலாக பார்க்கப்படுகிறது. அப்படி வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போடுது, சம்பந்தமே இல்லையே. நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், ஒரு 40,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். எனக்கும் திரைப்பட உலகத்திற்கோ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோ முயற்சியோ எந்த பயிற்சியோ எதுவுமே எடுக்கல. ஆனால் ஒரே படத்தில் ஓவர் நைட்டில் உலகம் முழுக்க ஃபேமஸ், அது நடிப்புலேயே ஒரு துறையாக மாறி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பேர் புகழ் வாகனம் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வது, இதுதான் ராகு. இதுதான் ராகு வர்சஸ் சிம்மம். அதே ராகு சிம்மராசிக்கு ராஜயோகத்தை தருவார். காரணம், சிம்மராசியுடைய அதிபதி சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரம் மகரத்தில் உத்திராடம் அதில் வருது. அதே மாதிரி சிம்மத்துக்கும் ராகுக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு. சிம்மத்துடைய 5ஆம் அதிபதி குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் கடகராசியில் வருது.
இந்த கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய யோகிகளாக ஞானிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் சிம்மம் வர்சஸ் ராகுக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் என்பது. ஒரு பஸ் கண்டக்டராக வேலை செய்தவர் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். இன்னைக்கும் 73-74 வயசுல இந்த உலகத்திலேயே 500 கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே நடிகர். அந்த பெருமை இன்னும் டாப் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடியவர். 45 ஆண்டுகளாக தமிழ் திரையுலக கட்டி ஆள்பவர் அப்படின்னா மிக